அமிர்தாவின் ஃபில்டர் காஃபி அண்ட் டீ மேக்கர். மேக்கரில் ஷவர் பைப்பை பொருத்தவும். ஷவர் பைப்பை பாத்திரத்தில் நடுவில் வருமாறு சரி செய்யவும். மூடியை திறந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தோராயமாக 2 லிட்டர் வரை ஊற்றவும். மூடியை மூடவும். பவர் ஸ்விட்சை ஆன் செய்யவும். சில நிமிடங்கள் கழித்து சுடு நீர் வரும். ஹீட்டர் லைட் அணைந்த பிறகு பவர் ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். காஃபி டிகாஷன் தயாரிக்கும் முறை. ஃபில்டர் பாத்திரத்தில் தேவையான அளவு காஃபி பொடியை போடவும். பிறகு மூடியை மூடிவிடவும். ஷவர் பைப்பை பாத்திரத்தில் நடுவில் வருமாறு சரி செய்யவும். மூடியை திறந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தோராயமாக 2 லிட்டர் வரை ஊற்றவும். மூடியை மூடவும். பவர் ஸ்விட்சை ஆன் செய்யவும். சில நிமிடங்கள் கழித்து சுடு நீர் வரும். ஹீட்டர் லைட் அணைந்த பிறகு பவர் ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். ஃபில்டர் பாத்திரத்தில் உள்ள டிகாஷன் முழுவதும் கீழே உள்ள பாத்திரத்தில் இறங்கிய பிறகு வார்மர் சுவிட்சை ஆன் செய்யவும். பின்பு அதற்கு தேவையான அளவில் தெர்மோஸ்டாட்டை செட் செய்யவும். காஃபி டிகாஷன் முழுவதும் கீழே இறங்கியவுடன் ஃபில்டர் பாத்திரத்தை சுத்தம் செய்யவும். மேக்கரில் ஷவர் பைப்பை பொருத்தவும். ஷவர் பைப்பை பாத்திரத்தில் நடுவில் வருமாறு சரி செய்யவும். மூடியை திறந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தோராயமாக 2 லிட்டர் வரை ஊற்றவும். மூடியை மூடவும். ஷவர் பைப்பை டீ ஃபில்டர் பாத்திரத்தில் நடுவில் வருமாறு வைக்கவும். பவர் ஸ்விட்சை ஆன் செய்யவும். சில நிமிடங்கள் கழித்து சுடு நீர் வரும். ஹீட்டர் லைட் அணைந்த பிறகு பவர் ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். டீ டிகாஷன் தயாரிக்கும் முறை. ஃபில்டர் பாத்திரத்தில் மூடியை திறந்து தேவையான அளவு டீ தூளை போடவும். பிறகு மூடியை மூடிவிடவும். டேங்கில் அதிகபட்சம் 2 லிட்டர் அளவு தண்ணீரை ஊற்றி பிறகு மூடியை மூடிவிடவும். ஷவர் பைப்பை டீ ஃபில்டர் பாத்திரத்தில் நடுவில் வருமாறு வைக்கவும். பவர் ஸ்விட்சை ஆன் செய்யவும். இப்போது ஹீட்டரின் லைட் எரியும். சில நிமிடங்கள் கழித்து சுடு நீர் வரும். ஹீட்டரின் விளக்கு அணைந்த பிறகு பவர் ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். ஃபில்டர் பாத்திரத்தில் உள்ள டிகாஷன் முழுவதும் கீழே உள்ள பாத்திரத்தில் இறங்கிய பிறகு
வார்மர் சுவிட்சை ஆன் செய்யவும். பின்பு அதற்கு தேவையான அளவில் தெர்மோஸ்டாட்டை செட் செய்யவும். 30 நிமிடங்களுக்குள் டீ ஃபில்டர் பாத்திரத்தை சுத்தம் செய்யவும்.